வெல்கம் டு அருமை சமையல். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எப்போவுமே ரெடி பண்ணி வச்சுருப்பேன். சுத்தமாக தீர்ந்துருச்சு. அதனால் இஞ்சி பூண்டெல்லாம் க்ளீன் பண்ணி அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இது ஒரு 2 வாரத்துக்கு வரும் கிட்டத்தட்டக்க. சிக்கன் 65யும் சிக்கன் சுக்காவும் தான் வைக்க போகிறேன் இன்றைக்கி சமையல். காலையில் சப்பாத்தி போட்டோம், அதில் மீதி மாவு இருந்துச்சு. அதை ஒரு டப்பாவில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டோம்னா அடுத்த நாள் காலையிலைக்கு செஞ்சுக்கலாம். சன்னா பன்னீர் மசாலாவும் மீதி இருந்துச்சு, அதையும் சூடு பண்ணி வச்சாச்சு. அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு டீ போட்டு சாப்பிட்டுட்டு பன்னீர் சன்னா மசாலா இருந்துச்சு, அது மாவுக்கு அப்படியே சப்பாத்தியும் போட்டு சுக்காவும் இருந்துச்சு, சிக்கன் சுக்காவும் அதெல்லாம் எடுத்து வச்சு சாப்பிட்டு போகிறோம். சாப்பிட்டு முடித்தோடனே அப்படியே ஊருக்கு கிளம்பிடலான் இருக்கோம். சப்பாத்தி கம்மியாக தான் இருந்துச்சு, 4 பேர் சாப்பிட்ணும். இது பத்தாதுன்றக்காக தோசை மாவு இருந்துச்சு, தோசையும் ஊற்றிட்டோம். இந்த சிக்கன் சுக்கா அவங்க தான் வச்சாங்க. குழம்புல போட்ட சிக்கன் எடுத்து ஆனியன் நிறைய கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கி விட்டு சிக்கனை போட்டு நல்லா கிளறி விடுவாங்க. நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு நன்றி, வணக்கம்.